ஒரு ஒரு லாட்டரி டிக்கெட், இது வந்து பம்பர் ஆஃபருங்க, இந்த சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நீங்க பேஸ்கெட் பால் அசோசியேஷன் தலைவரா இருந்து சம்பாதிச்ச காசு இல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல சம்பாதிச்ச நம்பிட்டோம். பிஜேபி ஸ்டைல், பிஎல் சந்தோஷ் ஸ்டைல். நாம் தமிழர் பேரை இவர் சொல்றாருன்னா அண்ணன் ஆபீஸ திறந்து வெளியே வந்தாருன்னா கள்ளழகர் திருவிழா தான். அப்படி திருடிட்டு வந்து விட்ட அறிக்கை தான் நேத்து விட்ட அறிக்கை. எழுச்சி தமிழரின் வரிகள் அடேங்கப்பா. உன்னோட டேட்டாவை விட உன்னோட நம்பரை விட அங்க இருக்கிற எமோஷன் ரொம்ப பெருசு. அப்புறம் விஜய் சார், இந்த எமோஷனை உங்களுக்கு நீங்க எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது கொடுக்குற ஆப்புகளையும் நீங்க சேர்த்து வாங்கணும். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆதவ அர்ஜுனா மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது நேற்று நாம் பேசிட்டோம். அது வந்து பெரிய அளவிற்கு பல்வேறு இடங்களில் ரீச் ஆகியிருந்தது. அதை ஒட்டி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பூதாகரமாக அதை ஒட்டி வெளிவரக்கூடிய செய்திகள் மிக அதிர்ச்சிகரக்கூடியதாக மாறி இருக்கிறது. நேற்று இரவு திருமா ஒரு காணொளி ஒன்றை வெளியிடுகிறார். அவருடைய கட்சி தொண்டர்களுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஏறத்தாழ நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேலே அந்த ஃபேஸ்புக் லைவ் இடம்பெறுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க அவருடைய முகநூல்லையும் போய் பார்க்கலாம். அதற்கு முன்பாகவே தலைவர் அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் அந்த விசிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்கள் ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பதிவை எழுதுகிறார். அதுலேயும் மென்ஷன் பண்ணி பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொடுத்திருக்கிறார். கௌதம சன்னா யாருன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்பேத்கருடைய வால்யூம்ஸ் அப்படின்றத வந்து தொகுத்து வெளியிடுவது அப்படின்றது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 17 வால்யூம். அந்த 17 வால்யூமுக்கு கீழே ஒவ்வொரு வால்யூமும் பல்வேறு பகுதிகளாக இருக்கிறது. அதை வந்து தமிழில் அப்படின்றது வந்து இப்போ சமகால நடையில் தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்ற பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பக்கங்களை தனி நபராக உட்கார்ந்து தொகுத்து அந்த இதனுடைய மதிப்பே வந்து கிட்டத்தட்ட 24,000 ரூபாய். அவ்வளவு மதிப்புமிக்க அந்த புத்தக தொகுப்புகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்போ அது விற்பனையிலையும் இருக்கிறது. கன்செஷனில் இப்போ 12,000க்கு அதை நம்ம முன்பதிவு செய்து கொண்டு வாங்கி கொள்ளலாம். அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு திருவள்ளூரில் சட்டமன்ற தொகுதியில் அவர் வந்து வேட்பாளராக போட்டியிட்டார். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. இப்போ இந்த ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து கௌதம சன்னா அவர்கள் வருகிறார். மோஸ்ட் வாண்டட் இன்டெலெக்சுவல். ஆமாம், தமிழ்நாட்டில் தலித் இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா விசிகால வந்து முனைவர் துரை ரவிக்குமார் எப்படியோ அதே போல கௌதம சன்னா ஒரு பக்கம், இன்னும் பல பேர் வந்து அந்த பௌத்தம் குறித்து, அம்பேத்கர் குறித்து பல்வேறு விஷயங்களை ஆய்வு கட்டுரைகளா மேற்கொண்டு புத்தகங்களாக வெளிக்கொண்டு வருவார். நம்முடைய ஆழி பதிப்பகத்திலையுமே கூட அவருடைய புத்தகங்கள் இருக்கு. அவர் மேல மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கலாம். ஆனா அவருடைய இன்டெலெக்சுவலிசம் அப்படின்றது வந்து ஹீஸ் அன் இன்டெலெக்சுவல் அப்படின்றது தவிர்க்க முடியாத. அவர் ஒரு முகநூல் பதிவையும் வெளியிடுகிறார். அதை ஒட்டி திருமா பேசிய காணொளி, அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சர்ச்சை, அதற்கு பிறகு விசிகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், பொதுச் செயலாளர் உட்பட பலரும் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அடேங்கப்பா இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காப்லையா அப்படின்னு ஆதவ அர்ஜுனா மீது ஒரு ஒரு உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு உள்ளம் நம்மளுக்குள் பீரிட்டு வருது. அது இன்னொன்று என்னன்னா, திருமா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டான நெருக்கடியை கொடுத்துருக்குறாங்கன்னா, நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத அவர் தான் முடிவெடுக்கணும். அவர் கட்சி அவர் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை இப்ப எடுத்துட்டாரு. எடுத்த உடனே திமுக அழுத்தம்ட்டானுங்க. ஆதரவு கொடுத்து நான் யாரு, நீ திருமாவளவன்னா யாருன்னு தெரியுமா இப்படி கேட்கறவங்களுக்குலாம் அதுதான் நமக்கு கொடுக்க வேண்டிய பதில். எப்பேற்பட்ட தலைமை அவரு. அவர் வந்து புற அழுத்தங்களுக்கு உட்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு முடிவெடுக்கக்கூடியவர் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து திருமா வந்து வீக்கா இருக்கிறாரு அப்படின்னு போர்ட்ரே பண்ணணும். ஆனா திரும்ப ரியலாவே அப்படியான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அப்பனுக்கு அப்பன் அவர் எல்லாத்தையும் பார்த்து அரசியல் செய்யறவர். கலைஞர்கிட்ட அரசியல் செஞ்சவர், ஜெயலலிதா கிட்ட அரசியல் செஞ்சவர், தமிழ்நாட்டு அரசியல்ல கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா, முகமா, ஒரு குரலா, ஒரு கலகக்காரனா நின்று சண்டை செஞ்சுட்டு இருக்க சமரன் அவரு. இன்னைக்கு வந்து அவரு டிஃபென்ஸ் ஆடுறாரு அப்படின்றதுனால அவரை குறைத்து மதிப்பிடுறாங்க. டிஃபென்ஸுமே எதுக்கு ஆடுறாரு? அவர் சார்ந்து இருக்கக்கூடிய, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை இந்தியாவை ஆளணுங்கிறதுக்காக இருக்கிறார். இல்ல டிஃபென்ஸ் சொல்றது வந்து இந்த ஆதவ அர்ஜுனா விவகாரத்துல அவர் பதில் சொல்ற இடத்துல இருந்து பேசுறாரு இல்லையா, அதை வந்து இவங்க வந்து ஒரு பலவீனமா போர்ட்ரே பண்றது.
அவரு வந்து ரைட் ஓகே வந்துட்டாரு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பெரிய சந்தோஷத்துல திரியிறாங்க. ஏன்னா அவர் அறிக்கையில பூடகமா ஒரு 2-3 பேரை போட்டு சலார் நப்பி இருந்தாரு. அவங்கெல்லாம் நம்மளை வந்து அடிச்சிருக்கிறாரு, இப்ப நம்ம வந்து பெரிய ஆயிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அவர்கள் திரிகிறார்கள். அது தவிர்க்க முடியாது, அது வேற. ஆனா அவர் யாரு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் அவருக்கு எதிராக டிஃபென்ஸ் ஆட வைத்தவர். மனு தர்மத்தை கொளுத்தியதா இருக்கட்டும், சனாதனத்தை எதிர்ப்பதாக இருக்கட்டும், அகில இந்திய அளவில் அத்தனை தலித் தலைவர்களும் பாஜகவிற்கு ஏ டீமாகவும் பி டீமாகவும் கூட்டணிகளாகவும் விலை போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எந்த அழுத்தத்திற்கும் விலை போகாத, அதாவது நேற்று கூட ஒரு பேட்டியில பேசியிருந்தேன், இவங்க என்ன நினைச்சுறாங்க அப்படின்னா திமுக அழுத்தம் கொடுத்து வச்சிருக்குது அப்படின்னு. ஏங்க திமுக கொடுக்குற காசுக்கும் திமுக கொடுக்குற அழுத்தத்துக்கும் கட்டுப்படுறாரு அப்படின்னா பாஜக கொடுக்குற டீலை விட திமுக ஒரு டீல் கொடுத்துற போது அகில இந்திய அளவுல பாஜக கொடுக்குற டீலை விட திமுக அறிவாலயத்திலிருந்து அதை கொடுத்துட முடியுமா அப்படின்லாம் கிடையாது. என்ன இப்ப ஒண்ணும் இல்லாத ஒரு நபரையே இவங்க ஆசை வார்த்தை காட்டணும்னா எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. பல டிஜிட்ல கோடிகள்பாங்க, ஒரு பெரிய மினிஸ்ட்ரிம்பாங்க, தேசிய அளவுல அங்கீகாரம்பாங்க. நேத்து போய் சேர்றவங்க எல்லாம் ஃபார்ச்சுனர் வாங்கிட்டு சுத்துறாங்க. திருமாவோட வேல்யூ என்ன, அதுதான் அவருக்கு தேவை அப்படின்னா அவர் எங்க வேணாலும் போய் நிக்க முடியும். ஆனா அதை தாண்டி கொள்கைக்காக நின்று போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கும்போது உள்ளபடியே அது வந்து நகைப்புக்குரியதா இருக்கு, கலாய்க்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு பக்கம் அவர் எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசப்பொருளாகும் போது, கௌதம சன்னா அவர்கள் போட்ட ட்வீட், அதுல வந்து ஆதவர்ஜுனா அவர் குறித்து மதிப்பீடுகள்னு அவர் போர்ட்ரே பண்றது இருக்குல்ல, என்ன பண்ணாரு, மாநாட்டை நான் தான் நடத்தினேன், அதுக்கு அவர் ஒரு பதில் அடி கொடுக்குறாரு. அந்த மாநாடு ஒன்றும் அவர் நடத்தலையே, 10 பைசா நீ செலவு பண்ணல அப்படின்னு அவர் தூக்கி அடிச்சிருக்கிறாரு. இன்னொன்னு, இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அவர் எந்த மாநாட்டில் இணைந்தாரோ அந்த மாநாட்டுக்கு QR கோடு வச்சு மாவட்ட ரீதியாக பகுதிகளில் QR கோடு ஸ்கேனரை வச்சு எந்தெந்த பகுதிகளெல்லாம் வசூல் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணத்தை மாநாட்டுக்காக செலவு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் டேட்டாவோட இருக்கு. யார் அபவுட் காசு நீங்க வந்து கிளைம் பண்றது, ஆட்டோ ஓட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த கட்சி நம்ம உரிமைகளுக்காக பாடுபடுது அப்படின்றதுக்காக கொள்கை ரீதியா அவன் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கொண்டு வந்து கொட்டுற பணம் அதுக்கு ஒண்ணு 200 கோடி கொடுத்தாங்க, 300 கோடி கொடுத்தாங்கன்னு அதை கிளைம் பண்றது ரொம்ப அபத்தமா இருக்கு அப்படின்றத சொன்னார். அதோடு சேர்த்து இன்னொரு ரொம்ப ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, தன் மீது நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த பெரிய தலைவர்களுக்கெல்லாம், முன்னணி பொறுப்பாளர்களுக்கு பண ஆசை காட்டி இருக்கிறார். அதுவும் நம்பர்ஸா கேட்கும் போது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு குமார். 200 crores. ஒரு பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேமெண்ட். இப்ப நீங்க வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 கோடி, நீங்க துணை பொதுச் செயலாளர் அப்படின்னா 25 கோடி. இதெல்லாம் வந்து ஆசை வார்த்தையை காட்டுவது, கேஷை கையில வச்சுக்கிட்டு கொடுக்குறாரு அப்படி சொல்ல வரல. மாறா எப்படி இருக்கும்னா, ஒரு கேரளா லாட்டரி டிக்கெட்டை கொண்டு வந்து கையில கொடுத்தா, ஒரு வாய்ஸ் ஆஃப் மாமனார், ஒரு லாட்டரி டிக்கெட்டு, இது வந்து பம்பர் ஆஃபருங்க, இந்த சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இது எல்லாம் நீங்க பேஸ்கெட் பால் அசோசியேஷன் தலைவரா இருந்து சம்பாதிச்ச காசு இல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல சம்பாதிச்ச, நம்பிட்டோம். அப்படி ஒரு டீலை கொடுக்குறாரு அப்படின்னும் போதுதான் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. அது வந்து நிர்வாகிகள் மத்தியில பெரிய அதிருப்தியை உருவாக்குது. உடனடியாக அது தலைமைக்கும் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்டைல பார்த்தா உங்களுக்கு வேற ஏதாவது தெரியல. இதே மாதிரி தான் தெலுங்கானால வந்து எங்கள்கிட்ட பேரம் பேச வந்தாங்க, பெட்டியோட வந்தாங்க, வீடியோ ஆதாரங்கள்லாம் வந்துச்சு. அப்ப பிஜேபி ஸ்டைல், பிஎல் சந்தோஷ் ஸ்டைல். அப்ப இது வந்து மோட்டிவே வேற ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறது. இன்னும் அது குறித்து நம்ம விசாரிக்கும் போது இப்படி ஒரு பதிவு வந்திருக்கே, இன்னும் உள்ளுக்குள்ள வேற என்ன செய்திகள் இருக்கு, வெளிப்படையா சொல்ல முடியாத செய்திகள் எதுவும் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் அதிர்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன கணக்குல இவர் உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்றத இனிஷியலா விசிக தரப்புல நாங்க யாருமே அட்ரஸ் பண்ணல. ஒரு பெரிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், வேறு ஒரு சமூகத்தில் இருக்கிறவர், பொது சமூகத்தில் நான் தலித்துகள்னு அடையாளப்படக்கூடிய விசிகாவுக்குள்ள வர்றாரு அப்படின்னும் போது வரவேற்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து தான் நாங்கள் வரவேற்கிறோம். அது வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் நம்ம அதை வரவேற்கிறோம். உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து மரியாதையோடு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம அதை சில வேலைகளை செஞ்சோம். அதுக்கு பிறகு அவருடைய நகர்வுகள்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, எங்களுடைய தலைவர்கிட்டயே வந்து நீங்க இந்த கூட்டணியை முறிச்சிட்டு அதிமுகவோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொங்கு சட்டமன்றம் உருவாகும், நான் உங்களை வந்து துணை முதல்வர் ஆக்கிடுவேன். யார் கூட்டணி? அதிமுக, விசிக, நாம் தமிழர் பேரை இவர் சொல்றாருன்னா, அண்ணன் அது கணக்கு எப்படி? எந்த ஊர் லாட்டரி
புரியலையே. எது ஜாக்பாட், பம்பர், அந்த மாதிரி 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு எதுவும் லாட்டரி சீட் வாங்கியிருக்கீங்களா? உங்களை எதுக்கு இந்த நேம உள்ள இழுத்து விடுறாங்க அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வருதுன்னு அதுக்கு அண்ணன் விளக்கம் கொடுப்பாரு. ஆமா, ஏன்னா மாநாட்டுக்கு வேற கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு. எதை கொடுத்து கூப்பிட்டாங்க? லாட்டரி கொடுத்தாங்க, வேற எதை கொடுத்து கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப அவர் உள்ள வர்றாரு. அதுக்கு அவரு கணக்கா என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து திமுக வந்து கூட்டணி பலத்தாலதான் ஆட்சியில இருக்கு. யானையின் பலம் நம்மளுக்கு தெரியணும்னே, நம்ம வந்து நம்மளுடைய வாக்கு வங்கி வந்து கிட்டத்தட்ட 10% இருக்கு. என்னுடைய வாய்ஸ் ஆஃப் மாமனார் அமைப்பின் மூலமாக நான் எடுத்திருக்கக்கூடிய டேட்டால கிட்டத்தட்ட 10% தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு வாக்கு இருக்கு. அந்த சதவீதத்தை அப்படியே மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழரை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 8 அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அந்த 8 அப்படியே வச்சுக்கோங்க, 18 ஆயிடுச்சு. அப்ப அதிமுகவுக்கு அவங்க எவ்வளவு மோசமா இருந்தா கூட இப்போ இந்த கவர்மெண்ட் இருக்கு, இதுக்கு ஒரு ஆன்டி இன்கமென்சி இருக்கும். இதுல இருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு குறைந்தபட்சம் 20% இருக்கும். 20 பிளஸ் நம்மளோட 10 பிளஸ் நாம் தமிழருடைய 8ன்னு கணக்கு பண்ணா எவ்வளவு? 38%. ஏன் பாஜகவும் சேர்த்துக்கிட வேண்டியதானே? இன்னொரு 15 போட்டு 53%, 234 சீட்டும் ஜெயிச்சிடலாம் சொல்ல வேண்டியதானே? அதாவது தலைவருக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக பாஜக பேரை சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. நாத்தாக்கான்னு சொல்லும் போதே அவருக்கு பாஜகன்னு முடிவு வந்துருக்கு. அதை பத்தி ஆதரவுக்கு தெரியாது. ஏன்னா தலைவர் வந்து நாத்தாக்காவையும் பாஜகவையும் ஒன்னா பாக்குறாரு அப்படிங்கிற புரிதல் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து சந்திரசேகர சரஸ்வதியின் சீடப்பிள்ளை, அதனால அவருக்கு அது தோணி இருக்காது. பட் தலைவருக்கு தெரியும்ல. அவர் அந்த 38 கணக்கை பார்த்த உடனே ஓ இதுதான் விஷயமா, இவர் நம்ம கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கிறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு இந்த கணக்கெல்லாம் தாக்கல் பண்றவங்க எல்லாம் எங்க போறாங்க? இது வரைக்கும் விசிகால தலைமையில இருந்து நீக்கப்பட்டது 2 பேர். ஒண்ணு தடா பெரியசாமி, சிதம்பரத்துல திருமாவளவர்களுக்கு எதிராக போட்டியிட்டார். இப்ப அதிமுகவில் அவர் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பாஜகவில் மாநில SC/ST பிரிவு தலைவராக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னா அவர் எந்த மூமெண்ட்ல இருந்து வந்தாருன்ற பேரே இந்த சேனல்ல வீடியோல சொல்ல முடியாது. அப்படி ஒரு இடது பக்கத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு இயக்கத்தில் இருந்த ஒரு நபர் அவரை அரசியல் படுத்தி நம்ம ஜனநாயக பாதையில நம்மளுடைய அரசியல் இருக்கணும்னு கொண்டு வர்றவரு எழுச்சி தமிழர் திருமா. அவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிச்சுதான் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து விசிகா வரைக்கும் டிராவல் பண்ணி வர்றாங்க. அவருடைய நகர்வுகள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போதுதான் அவர் மீது முதல் முறையாக ஒரு நடவடிக்கை. அது அப்ப வந்து சென்ட்ரல் கமிட்டி இருக்கு. சென்ட்ரல் கமிட்டி இருந்தது. அந்த சென்ட்ரல் கமிட்டியில இருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எத்தனை மாசம்? 3 மாசம் தான். வெறும் 3 மாதத்திற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்ட 2வது நாள் நேரா வண்டியை விடு காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துல எங்க போறேன்? அங்கதான் போறேன். நேரா காஞ்சி மகாபிரியவா அருளாசி பெறுவதற்காக நேராக அங்கு போய் சேர்ந்தார். அவர் வந்து நடவடிக்கைக்கு பிறகு போனார். இவர் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டார். அதன் அடிப்படையில் அப்படி பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து 6 மாதம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் 2வது அந்த கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை பெரிய பொறுப்பாளர்கள் மீது. அப்படின்னா யோக்கியனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ஐயோ தலைவர் இப்படி புண்பட்டு இருக்கிறாரு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் வந்து பொறுப்புல இருந்து விளைவிக்கிறேன், உறுப்பினரா இருந்து செயல்படுறேன், தலைவருக்கு என்னைக்கும் விசுவாசமா நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு யோக்கியர் சொல்லி இருக்கணும். ஆமா, அவருக்கு தான் அது நோக்கம் இல்லையே. அந்த கட்சியில் இருந்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. ஏன் இதையுமே நம்ம உறுதியா சொல்றோம்னா, காலையில் கட்சியினுடைய தலைவர் அறிக்கை விடுகிறார். இவர் ஏதோ தனி கட்சியில இருந்து வேலை பார்த்து கூட்டணியில் இருக்கிறது போல அந்த அறிக்கையின் முழு பக்கத்தையும் வாசி முடிக்கிறதுக்குள்ள இவர் பதில் அறிக்கை கொடுக்குறாரு. அப்ப அது வந்து ரொம்ப அவசரப்படக்கூடிய ஒரு தன்மை. அதை அந்த கட்சியினுடைய தலைவர்கள், முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதை ரசிக்க மாட்டாங்க. அப்ப இது வேற ஒரு நோக்கத்தோடு தான் இது இருக்கு. இந்த கூட்டணி கணக்கை சொல்லும் போதுதான் திரும்ப உஷாராகி இல்ல இவர் தள்ளி இருக்கட்டும் அப்படிங்கறதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறார். அதற்கு பிறகுதான் இவருடைய ப்ரொபோசலை பார்த்துட்டு தான் இல்ல புத்தக வெளியீட்டுக்கெல்லாம் நம்ம வர முடியாது, அது சரியாகவும் இருக்காது, நீங்க பண்ணக்கூடிய தவறு, இந்த எண்ணம் உங்களுக்கு வந்து என்னைய முதல்வராக்கணும், என்னைய துணை முதல்வராக்கணும், நம்ம போனோம்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த இந்த அது பேர் என்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையா கூடவே அது இருக்கட்டும், அதை அவர் நம்ப மாட்டாரு. உண்மையா கூட அது இருக்கட்டும், ஆனா நம்ம நோக்கம் அதுவா? விசிகா அதுக்காக வந்திருக்க கட்சியா? நம்மளுக்கு வந்து துணை முதல்வர் பொறுப்பும் அதிகாரமும் கிடைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையா? இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது வந்து இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரு பாதை. இந்த அலைன்ஸ் நாம பார்த்து சிறுக சிறுக உருவாக்கி இருக்கக்கூடிய பாதை. இதுக்கு எந்த விதத்திலையும் நம்ம இடைஞ்சல் கொடுக்க கூடாது. அதை அறிந்து புரிந்து நீங்களும் செயல்படணும். அதுதான் உங்களுடைய பொறுப்புக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி சொல்லும் போதுதான் அந்த கான்வர்சேஷன்ல நீங்க நிகழ்ச்சிக்கு போங்க, தப்பு இல்லை. ஆனா வார்த்தைய ஏன்னா நீங்க இனிஷியேட் எடுத்திருக்கீங்க.
வாய்ஸ் ஆஃப் மாமனார்ல இருந்து தான் நீங்க இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கிறீங்க. அப்ப நீங்களே போகாம இருந்தா அது நல்லா இருக்காது, அதனால போங்க. ஆனா அரசியல் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க, அரசியல் பேசாதீங்க. என்கிட்ட விஜய் வர்றாருன்னு சொல்லும் போது என்ன சொன்னீங்க? அவரும் அரசியல் பேச மாட்டார், நம்மளும் அரசியல் பேச தேவையில்லைன்னு சொன்னீங்க. அதே போல நீங்க பேசாம இருந்துட்டு வந்துருங்க அப்படிங்கிறத நான் சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனா அதற்கு பிறகு அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து விட்டுத்தான் திரும்ப வேறு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார். இதற்கு முன்பாக அந்த முடிவை எடுத்திருக்கலாமா கொள்ளலாமா அப்படின்னு ஆளாளுக்கு கருத்து சொல்லலாம். பட் கிரவுண்ட் என்ன இருக்கு? நம்ம கட்சியினுடைய தலைமை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செயலை அவர் மீறி இருக்கிறாரு. பொதுவா மத்தியில நம்ம மீதான நண்பகத்தன்மையை அதை சிதைக்கக்கூடிய வேலையை ரெண்டாவது இவங்க மாதிரி வேலை வெட்டி இல்லாதவர் அவருக்கு வந்து அதற்கு அடுத்த நாளே வந்து அன்றைக்கு, அதாவது 6ஆம் தேதி நிகழ்ச்சி, 7ஆம் தேதி வந்து அம்பேத்கர் திடல்ல, அதாவது கே நகர் விசிகா தலைமை அலுவலகத்துல ஆனந்த் டெல்டும்டே அவர்களுடைய அம்பேத்கர் அண்ட் ஐக்கனோகிளாஸ்ட் அப்படின்ற அந்த புத்தக வெளியீட்டு விழா முடிகிறது. அதற்கு பிறகு அந்த வந்திருந்தவர்களோடு பேசி முடிக்க வேண்டியது இருக்கிறது. அன்னைக்கு நைட்டே வந்து சாயங்காலமே அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு லேட் நைட்லயே எல்லாரையும் வர வச்சு உட்காத்தி பார்த்துட்டு ஒரு டிஸ்கஷனை முடிச்சுட்டு தான் அடுத்த நாள் காலையில கொடிக்கம்பம் திறக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு. அன்னைக்கே பிரச்சனை வந்துருச்சு. உடனடியா நம்ம கிளம்பணும், ஏன்னா காலையில மதுரையில இருக்கணும். அப்ப நம்ம நைட்டு கிளம்புனா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அதை முடிச்சுட்டு பாதியில நிப்பாட்டிட்டு இன்னும் சில பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டுருவோம், அதுக்கு இடையில நான் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரைட்டோட நைட்டா கிளம்பி மதுரை போயிட்டு அங்க மதுரையில இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பூராத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஆபீஸ திறந்து வெளியே வந்தாருன்னா கள்ளழகர் திருவிழா தான். தினமும் கள்ளழகர் திருவிழா தான் திரும்ப நடத்துறது. வெளியே வந்தாருன்னா பல்லாக்குல ஏத்திடுவாங்க, ஊர்வலம் போய்கிட்டே தான் இருக்கும், நிப்பாட்டிலாம் இறங்க முடியாது, யார் வண்டி ஓட்டுறானே தெரியாது. வண்டி போய்கிட்டு இருக்கும், திடீர்னு அண்ணே இந்த வீட்டுல நம்ம ஆள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம கட்சி மூத்த நிர்வாகி, அப்படியா சரி வா அண்ணே, பக்கத்து வீட்லயும் நம்ம உறுப்பினர் இருக்கிறாரு, சரி குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆச்சு, உங்களுக்காக பேர் வைக்காம வெயிட் பண்றாங்க, பேர் வச்சுட்டு போங்க, இப்படி கொடிக்கம்பம் ஒண்ணு நட்டு இருக்கிறோம், ஏத்திடுவோமா, வாங்க ஏத்துவோம், அங்க ஒரு கல்யாணம், இப்படி ஒரு ஷெட்யூல் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறவர்கிட்ட வந்து இதை பத்தி பேசு அதை பத்தி பேசுங்க, இது உடனே நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான சூழலும் வாய்ப்பும் இல்லை. இது எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிட்டு நிப்பாட்டி பேசி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சென்ஸுமே அந்த நேரத்துல இல்லை. ஏன்னா நாம வெளியில உட்காந்துக்கிட்டு இப்படி கம்பு சுத்திக்கிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம்ல, அந்த ப்ரெஷர் எதுவுமே அவர்கிட்ட நமக்கு வேற என்ன வேலை நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இங்க உட்காந்து ப்ரெஷர் போடுறது. ஆனா அவருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது he is very cool and calm. இது வந்து பெரிய அளவுக்கான டிஸ்டர்பிங்கா கூட்டணிக்குள்ளேயே உருவாக்கல அப்படிங்கறத அவர் டிக்ளேர் பண்றாரு. ஏன்னா அப்படி ஒண்ணு இருந்திருந்தா திமுக தரப்புல இருந்து யாராவது இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருந்திருப்பாங்க. அமைச்சர் உதயநிதியோ முதல்வரோ போன் போட்டு என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னு பட்சத்தில் அது ஒரு பிரஷரா மாறுது. உடனடியா அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லலாம். இது நம்ம கட்சியின் முடிவு தான், உடனடியா எடுக்கணும்னு இல்லை, இந்த வேலையை முடிச்சுட்டு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி வைக்கிறாரு. அதன் அடிப்படையில் அன்னைக்கு காலையில கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு வந்தா தான் அவர் முதல்வர் சந்திக்க வருவாரு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் சந்தித்தது 10 நிமிடங்கள். காலையில 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 9:50க்கு எனக்கு வந்து ஃபிளைட் இருக்கு, நான் டெல்லி போறதுக்கு, அதனால 9 மணிக்கு நான் பார்த்துட்டு 9:50க்கு போக முடியாது, நான் வந்து ஷெட்யூல மாத்திக்கிறேன், மீட் பண்ணிட்டே போலாம், சட்டசபை வேற இருக்கிறதுனாலதான் நீங்க 9 மணிக்கு போடுறீங்க, எனக்கு நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன், வெயிட் பண்றேன், மதியத்துக்கு மேல அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அறைக்கு வரும்போது நான் சந்திச்சுட்டு. ஏன் இந்த சந்திப்பு அப்படின்னா, போன வாரம் திருவண்ணாமலை நடந்த அந்த துயரமான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். மத்திய குழு எல்லாம் வந்து ஆய்வு செய்துட்டு போயிருக்குது, நிதிக்காக காத்திருக்கிறோம். இந்த நேரத்துல அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து நம்ம கட்சியின் சார்பாக ஒரு நிதி கொடுக்கலாம், நம்ம அந்த மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும், ஆனா நான் இந்த நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிக்கு நான் ஒரு ஆளா போய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் உதவி செய்யறது அப்படின்றது கஷ்டம். அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வேலை நடக்கும். ஏன்னா நான் ஃபீல்டில் பார்த்துருக்கேன், அரசு தரப்புல இருந்து எவ்வளவு வேலை நடக்குதுன்றதுனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 மாத சம்பளத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத சம்பளத்தையும் மொத்தமா எல்லா பேரும் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி நேற்று போய் கொடுக்க போயிருக்காங்க. ஏன் இதை போன வாரம் கொடுக்கலன்னா, போன வாரம் பூரா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்குது, அவர் டெல்லியில இருந்தாரு. அடுத்து இப்ப இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கியே தீரணுன்றதுக்காக ஒதுக்கிட்டு போறாங்க. ஹைலைட் என்னன்னா, இந்த நபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து சிஎம்க்கு தகவலே தெரியாது. ஏன்னா அவர் அந்த நேரம் சட்டமன்றத்தில் இருந்தார். ஆமா, நீங்க அந்த லைவ் பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னதுரை அவர்கள் வந்து அந்த லைவ் போயிட்டு இருக்கும்போது அந்த திரும்ப அவர்களுடைய அறிக்கை வெளியான அந்த நேரத்துல வந்து சின்னதுரை அவர்கள் வந்து வெளியே போயிட்டு வருவார். ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது அப்படின்றாங்க. உறுப்பினர்கள் ஒரு 5 நிமிடம் வெளியே போயிட்டு வருவது உண்டு.
உள்ளுக்குள்ள சிக்னல் கிடைக்காது. நம்மளே போயிருக்கிறோம், போன்லாம் வாங்கி வச்சுட்டு தான் அனுப்புவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்ல சிக்னல் இருக்காது, வெளியே போனாதான் சிக்னல் ஆன் ஆகும். இந்த மாதிரி அறிக்கை வந்திருக்கு அப்படின்னோடனே அங்க உறுப்பினர் எஸ் பாலாஜி இருக்கிறாரு, ஆளூர் சனவாஸ் இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து சின்னதுரை தான் காட்டியிருக்கிறாரு, நம்ம ஷானவாஸ் அவர்கள்ட்ட காட்டியிருக்கிறாரு. ஷானவாஸ் அவர்கள் வந்து பின்னாடி சிந்தனை செல்வன் அவர்கள்ட்ட காட்டுறாரு, என்னென்ன மாதிரி அறிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குதுன்னா, சிஎம் எடப்பாடி பழனிசாமியும் உக்கிரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. துறைமுருகன் எந்திரிச்சு ஆக்ரோஷமா கத்துறாங்க. ஆமா, பேருக்கு டக்காமார் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல போய் இங்கிட்டு இருந்து தகவல் பரிமாறுறாங்க, அங்க நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு நீக்க சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அது பிரதான பிரச்சனையாவும் இருக்காது. இதுக்கு இடையில திரும்ப வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போறாங்க, சிஎம் பார்த்துட்டு நிதியை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்க ஃபங்க்ஷன்ல சபாநாயகர் அலுவலகத்துல வந்து எல்லாரும் மீட் பண்ணி பேசுறாங்க. இப்ப இவ்வளவு சொல்லிட்டு முதல்வர் வந்து சந்திக்கிறதே நீக்கிட்டு வந்தாதான் பாப்பாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படியான எதுவுமே நடக்கல சொல்றோமா. இவர் வந்து முதல்வரை சந்திக்கிறதுக்காக வெயிட் பண்றாரு. சரியாக 5 நிமிடங்கள் ஒரு சந்திப்பு. போய் இதை கொடுக்குறாங்க, செக்கை கொடுக்குறாங்க. சிறு தொகை அப்படின்னு ரவிக்குமார் அவர்களும் திருமா அவர்களும் சொல்றாங்க. 10 லட்சம் தொகையா? என்ன 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க, சின்ன தொகைன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு 2 பேரையும் அணைச்சு நின்று ஒரு 2 ஜென்ரலா பேசிட்டு உடனே அந்த போட்டோ எடுக்க சொல்லி டக்குன்னு போட்டோ எடுத்ததுக்கு பிறகு நான் கிளம்புறேன், நாளைக்கு டெல்லி போறேன், அதனால நான் நைட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க ஒரு டீ சாப்பிட்டு போயிருவோம் அப்படின்ட்டு ஒரு புக் ரிலீஸ் நிகழ்ச்சி இருக்கு, நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு திருமா அவர்களுடைய கையை பிடிச்சு முதல்வர் அவர்கள் கூட்டு போறாரு. அந்த நிகழ்ச்சியில திருமா அவர்கள் பங்கெடுப்பது புரோட்டோகால்ல இல்ல. அழுத்தம் கொடுக்குற ஒருத்தரை தான் கையை பிடிச்சு வாங்கன்னு கூட்டிட்டு போவாரா? ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போவாங்களா? போய் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பரஸ்பரம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு தெரியணும், முதல்வருக்கே தகவல் போகும். தெரியாது, இத ஒரு தகவலா கொண்டு போய் சொல்ற அளவுக்கு இது ஒருத்தா அப்படின்றதும் தெரியல. அப்படி இருந்து அதுதான் உண்மையிலே அந்த 5 நிமிடத்தில் நடந்தது. இதற்கு பிறகு வந்து நீங்க முதல்வரை சந்திச்சது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு வரும்போதுதான் ராத்திரி உட்கார்ந்து வீடியோவையும் போட வேண்டிய நெருக்கடிக்கு வருகிறார். அதையுமே யாருக்காக போடுகிறார் அப்படின்னா, அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில இதை ஒரு கருத்தா உலாவ விடுவதன் மூலமாக ஏதோ ஆதவர்ஜுனா பெரியவர், அவரு வந்து அவரை நீக்கினதுக்கு வந்து முதல்வர் வரைக்கும் பெரிய லாபி இருந்திருக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே முதல்வருக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருந்ததால் அதையும் சொல்லுகிறார். சுயநல நோக்கத்தோட ஒரு சிலர் ஆதவர்ஜுனாவோட தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்னா எல்லா இடங்கள்லயுமே அந்த மாதிரியான சுயநல விரும்பிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனா மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்றதுல இருந்தா நம்ம பேச வேண்டி இருக்கிறது. அதுல அங்க ஒரு கருப்பாடு, இங்க ஒரு கருப்பாடு, இப்படி போய் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியிலையும் நீங்க தலைவரை தவிர வேற யாரையும் தலைவரை கருப்பாடா இருப்பாங்க. சீமான் மாதிரி சீமான் கட்சியில எல்லாம் தலைவரே கருப்பாடா இருக்கிறாரு. இப்படி ஒரு கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பேசலாமா விசிகாவை பத்தி? அது ஒரு பக்கம் ட்ராக் ஓடுது. ஆக இந்த மொத்த ஆதவ் விசஸ் என்னது யாரு விசஸ்ன்னு யாரை போடுறது? அவருக்கு வந்தார்கள், திருடினார்கள், ஓடினார்கள். நீங்க அம்பேத்கர் திடலுக்கு போய் அங்க போய் என்ன திருட முடியும்? காசு பணம் திருட முடியுமா? நகை நட்டு திருட முடியுமா? ஒன்றும் இல்லை, கொள்கையை தான் திருட முடியும். அப்படி திருடிட்டு வந்து விட்ட அறிக்கை தான் நேற்று விட்ட அறிக்கை. ஆதவர்ஜுனா எழுச்சி தமிழரின் வரிகள் அடேங்க அப்பா திருத்தி தோழர் வன்னியரசு அவர்கள் ஆமா ஃபுல் கவிதையும் போட்டிருந்தாரு. அது வந்து எப்பயோ எழுச்சி தமிழர் அவர்கள் இவருக்காகவே எழுதிய கவிதையாக அது இருப்பதாக உணர்கிறேன். அப்படித்தான் இருந்தது. ஆக எழுச்சி தமிழர் அவர்கள் எடுத்த முடிவு, அடுத்த கட்டமாக ஆதவர்ஜுனா நகர்த்த போகிற நகர்வுகள், இது எல்லாமே இதுதான் தகவல். இதுல கூடுதலா சொல்ல வேண்டிய நம்ம நினைக்கிறது வந்து ஒரு முக்கியமான முன்னணி சேனல் ஒண்ணு, அந்த சேனலை வாங்குவதற்கு உண்டான வேலைகள் நடப்பதாக தகவல். அது வாகை சேனலாக நடத்தினா அதுல அவருடைய பேர் தான் போகும், நம்மளுடைய ரோலா அது இருக்காது. ஒர்க்கிங் பார்ட்னரா, ஷேர் பார்ட்னரா, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரா அப்படிங்கிற அந்த டீல் எல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் அந்த தாவேக்காவுக்காக ஆரம்பிக்கிறாங்களா இல்ல இவரே வாங்கி ஒண்ணு ரெடி பண்றாங்களா அப்படிங்கிறது. எஸ்எஸ் மியூசிக்ல உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்க முடியாது, அது சினிமா சேனலா போச்சு. இப்ப வேற ஏதாவது வாங்கித்தானே ஆகணும். ஆமா, அந்த இடத்துல இருந்து சில வேலைகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் போகலாம். பட் அவரை தாவேக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டா அதை ஆல்ரெடி போன காணொலியில சொல்லியிருந்தோம். பல்வேறு டிஸ்பியூட் அங்கேயுமே இருக்கு. அதனால அந்த சிக்கலின் அடிப்படையில் இப்போதைக்கு உடனடியாக ஆதவை ஏற்றுக்கொள்வதில் ஒரு சில சிக்கல் இருக்கும். ஆமா, அப்புறம் இவருடைய குடும்ப பத்திரிகை ஒன்று இருக்குல்ல, புரிஞ்சுக்குது. அவரே தானே சொன்னாரு மேடையில, ஆமாமா இவர் என்னோட குடும்ப உறுப்பினர் மாதிரி, அவர் ரூம்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. அந்த ரூம்ல உட்காந்து பேசினா என்ன பேசுவீங்கன்றது உலகத்துக்கே தெரிஞ்சது. நல்லா பேசுங்க.
சங்கராச்சாரியர் மட்டும் இல்ல, இன்னும் பல மகான்கள் உங்க கண்ணுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஜக்கி நல்லவரா இருப்பாரு, நித்யானந்தா. ஏன்னா இந்த ஜக்கி நித்யானந்தா இவங்க புத்தகம் பூரா தமிழ்நாட்டுல பப்ளிஷ் பண்றதுதான் அந்த குரூப் தான். இன்னைக்கு அம்பேத்கரை பெருமையா கருதுறாங்கல்ல. பச்சை பத்திரிகை ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுவா இருக்கட்டும். ஜக்கி வாசுதேவ பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணது, நித்யானந்தாவை இன்ட்ரடியூஸ் பண்றது யார் பண்ணது? எல்லாம் குடும்ப பெண்களுக்கு அத்தனையும் ஆனந்த பத்திரிகையின் மூலமாக கொண்டு போய் சேர்த்தது யார்? அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து யோசித்தால் உங்களுக்கு அவ்வளவும் இனிமையாகத்தான் தெரியும். அந்த இனிமையோடு நீங்கள் ஓடி போய்விடுங்கள். வந்தது டேட்டா திருட, டேட்டா கிடைச்சதா சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்த டேட்டா வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியுமா நீ பண்ணிக்க அப்படிங்கிற டோன்ல தான் விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க. தலைவர் பேசுறதும் தலைவர் சொல்றதும் தலைவருடைய செயல்பாடுகளும் தான் எங்களை இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் நிப்பாட்டி இருக்கு. நேற்று வந்தவர்கள் சில விஷயங்களை பேசுறாங்க போறாங்கன்றதுக்காகலாம் கட்சி வந்து பெரிய அளவில் அப்படியே இந்த ரெண்டா உடஞ்சிருச்சு. 20% போயிருச்சு, 10% போயிருச்சு. இந்த புருடாலாம் நாங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த கட்சி என்னன்னு. உன்னோட டேட்டாவை விட, உன்னோட நம்பரை விட அங்க இருக்கிற எமோஷன் ரொம்ப பெருசு. இது வந்து திரும்ப அவர்களே ஒரு இடத்துல சொன்னதுதான். போறாரு 90களில் இவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, ஃபீல்டுக்கு போகிறாரு. போய் பிரச்சாரம் பண்ணும்போது மூப்பனார் வந்து ஷாக் ஆகி சொன்னது என்னென்னா, என்னப்பா இது எம்ஜிஆருக்கு தான்ப்பா நான் இப்படிலாம் பார்த்துருக்கேன், என்னப்பா நடக்குது, யார் யா நீ அப்படின்னு மிரண்டு போனார். அந்த எமோஷன் இன்றைக்கு வரைக்கும் 1% குறையலை. இந்த அம்பேத்கருக்கு போனோம்னா 1 மணி நேரத்தில் 500 பேர் உள்ள வர்றாங்க போறாங்க, அவ்வளோ பேர் வந்து நின்று இருக்கிறாங்க. திருமாவை விமர்சிக்கிறவர்கள்லாம் தயவு செய்து கிளம்பி ஒரு நாள் திருமா அவர்கள் அசோக் பில்லர் அலுவலகத்தில் இருக்கும்போது அப்படி வந்து நின்று வாசலில் மட்டும் நில்லுங்க. நீங்கள் கால் ஷீட்டு கேட்டுலாம் உள்ளே வர வேணாம், டைம் கேட்டுலாம் வர வேணாம். சும்மா அப்படி வந்து வாசலில் நின்று பாருங்க. அங்கே வந்து எத்தனை 1000 பேர் திரண்டு வந்து நிற்பாங்க, எத்தனை பேருக்கு பதில் சொல்லிட்டு போவார் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த எமோஷனை காலி பண்ணுறதுக்கு யாராலையும் எதுவாலையும் முடியவே முடியாது. அது ஒட்டுமொத்தமாக திரண்டு நிற்கக்கூடிய ஒரு உணர்வு குவியலின் கூட்டம். அந்த கூட்டத்தை போய் நீங்கள் வந்து அவரை ஏச்சும் பேச்சும் சொல்லிலாம் நீங்கள் காலி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா முடியாது. அப்புறம் விஜய் சார், இந்த எமோஷனை உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது கொடுக்குற ஆப்புகளையும் நீங்கள் சேர்த்து வாங்கணும். அந்த ஆப்புகளை உங்களால் ஒரு நாள் சகித்து கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் முடியாது. அந்த சாதி வெறி ஆப்புகள் வந்து உங்களை வந்து நோண்டி உங்கள் உடலை சீல்பிடி, உங்களுடைய கருத்துக்களை சீல்பிடிக்க வைத்துவிடும். அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி.